ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ பெய்கிற மழைக்கும் குளிருக்கும் ஏற்ற ஒரு இதமான லஞ்ச் கோம்போ தான் பார்க்க போகிறோம். பூண்டு மிளகு சாதமும் அது தொட்டு சாப்பிட்ற மாதிரியான காலிஃப்ளவர் மசால் வறுவலும் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இது செய்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30 நிமிஷத்துக்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி, அதை விட ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். இப்போ வாங்க இந்த மிளகு சாதமும் காலிஃப்ளவர் மசால் வறுவலும் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ முதல்ல காலிஃப்ளவர் மசாலா ஃப்ரை பண்ணுறதுக்கு காலிஃப்ளவரை நம்ம பிளான்ச் பண்ண போகிறோம். அதுக்கு நல்லா கொதிக்கிற தண்ணியில் கல் உப்பு 1 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி காய்கறிகள் கழுவுறதுக்கு கல் உப்பு போட்டிங்கன்னா நல்லது. இல்லாத பட்சத்தில் 1/2 டீஸ்பூன் டேபிள் சால்ட்டு சேர்த்து அந்த உப்பு நல்லா கரைய விடுங்க. தண்ணியும் நல்லா கொதிக்கட்டும். தண்ணியில் உப்பு கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். இப்போ இதில் நான் இன்றைக்கி சேர்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா 150 கிராம் அளவுக்கு காலிஃப்ளவர் எடுத்து நல்லா ஓரளவு சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த காலிஃப்ளவர் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் போடுறப்ப அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. போட்டு கொதிக்க வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இந்த காலிஃப்ளவர் ஒரு 10 நிமிஷம் இந்த கொதிக்கிற தண்ணியில் இருந்ததுக்கு அப்புறமா நல்லா 2-3 தடவை நல்ல தண்ணி ஊற்றி கழுவி வடித்து எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறமா நம்ம மசாலா ஃப்ரை செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ காலிஃப்ளவர் மசாலா ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பேனில் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ போட்டிருக்கிற சோம்பு நல்லா பொரிஞ்சு செவந்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம வெங்காயம் சேர்த்துக்க போகிறோம். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய சைஸில் இருக்கிற ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கினது ஒரு 1.25 கப்பு போல் இருக்கும். அதை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்கப்பே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் போட்டு நல்லா வதக்கி விட்டலாம். இப்போ போட்டிருக்கிற வெங்காயம் லைட்டாக பொன்னிறமாகிற அளவுக்கு இந்த அளவு வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். அதோட அளவுன்னு பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டால் போதும். இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ மசாலா பச்சை வாசனை போய் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் ஒரே ஒரு தக்காளி மீடியம் சைஸில் எடுத்து நறுக்கினது ஒரு 3/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தக்காளி நல்லா குழைவாகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த தக்காளி வதங்கிக்கிட்டு இருக்கப்போ இந்த காலிஃப்ளவர் மசாலா ஃப்ரைக்கு தேவையான அளவு உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் தான் சேர்த்துருக்குறேன். ஏன்னா ஏற்கனவே பிளான்ச் பண்ணப்போ கொஞ்சம் உப்பு போட்டிருப்போம். அப்போ அந்த காலிஃப்ளவரில் ஏறி இருக்கும். தேவைன்னா பிறகு சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வந்துருச்சு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம மசாலா பொடியெலாம் சேர்க்கலாம். முதல்ல சேர்க்க போகிறதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி. அடுத்தது காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விடுங்க. இப்போ மசாலா பச்சை வாசனைலாம் போய் நல்லா குழஞ்சி இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் கடையில் வாங்கின கறி மசாலா பொடி தான் நான் சேர்க்க போகிறேன். 1 டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் சிக்கன் மட்டன் மசாலா இருக்கு இல்லையா, அது கூட 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது போட்டு ரொம்ப நேரம் வதக்கணும்னு இல்லை, ஒரு 2-3 நிமிஷம் மிதமான தீயில வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா இந்த அளவுக்கு மசாலா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கிற காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவரில் அதிகமாக தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. நல்லா வடிச்சிட்டிங்கன்னா இருக்கும். இப்போ மசாலா எல்லாத்தையுமே இந்த காலிஃப்ளவரில் படுற மாதிரி பரட்டி விட்டுக்கோங்க. தீயை கொஞ்சம் நிதானமாகவே வச்சு நல்ல மசாலா பரட்டி விட்டாச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கப்பு மட்டும் தண்ணி போதும், ரொம்ப அதிகமாக வேண்டாம். போட்டு நல்லா கலந்துட்டு இப்போ இந்த மசாலா காலிஃப்ளவர் எல்லாமே நல்லா வேகணும். அதனால் ஒரு மிதமான தீயில மூடி வச்சு இடையில கலந்து வேக வச்சுக்கோங்க. காலிஃப்ளவர் ஒரு 10 நிமிஷத்துலேயே உங்களுக்கு வெந்து வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 நிமிஷமாகவே நல்லா காலிஃப்ளவர் வெந்துருச்சு. கொஞ்சம் சின்ன பீஸாக போட்டிருக்கேங்கிறனால டக்குன்னு நமக்கு வெந்துடும். காலிஃப்ளவர் வெந்ததுக்கு அப்புறமா மசாலாவை நல்லா பரட்டி விட்டுட்டு திறந்தே வச்சு கொஞ்சம் நேரம் நல்லா சுண்டி வர அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா நல்லா ட்ரை ஆகிடுச்சு. விருப்பப்பட்டால் இதில் கொஞ்சமாக நீங்கள் மிளகு பொடி கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். நான் எதுவும் சேர்க்கல. பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி கருவேப்பிலை இலைகளை சேர்த்துட்டு கலந்துட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. சூப்பரான காலிஃப்ளவர் மசாலா ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் சுட சுட சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதத்தோடையும் சாப்பிடலாம். இப்போ நம்ம செய்ய போகிற மிளகு சாதத்தோடு சாப்பிட்றப்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மிளகு சாதம் பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன் சட்டியில். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இதில் தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் நல்லா பொரிய விடுங்க.
இப்போ நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரே ஒரு வரமிளகாவை முழுசாக போட்டு சவக்க விட்டுக்கலாம். வாசத்துக்கு மட்டும்தான். கிள்ளி போட்டிங்கன்னா காரம் அடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நல்லா செவந்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு 10 பல்லு பூண்டை பொடியாக நறுக்கினது ஒரு 1/4 கப்புக்கு கொஞ்சம் கூட இருக்குது. அதை போட்டு நல்லா வேக வச்சு வதக்கிக்கோங்க. நிறம் லைட்டாக பொன்னிறமாக மாறணும். இப்போ பார்த்தீங்கன்னா பூண்டு நல்லா செவந்து வதங்கி வந்துருச்சு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கினது 3/4 கப்பு போல் சேர்த்துருக்குறேன். கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாவை கீறி போட்டு சேர்த்துட்டு இந்த வெங்காயமும் நல்லா வேகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் எல்லாம் வதங்கிட்டு இருக்கப்பே இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு ஒரு 3/4 டீஸ்பூன் டேபிள் சால்ட்டு போட்டிருக்கேன். ஏற்கனவே சாதம் வடிக்கிறப்பையும் கொஞ்சம் உப்பு போட்டு தான் வடித்து வச்சுருக்கிறேன். அதனால் தேவையான அளவு சேர்த்து வதங்கினதுக்கு அப்புறமா நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் ஒரு 1/2 கப்பு ரைஸ் எடுத்து நல்லா பொலன்னு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். உங்களுக்கு வீட்டு சாப்பாட்டு அரிசியில் கூட செஞ்சாலும் இந்த சாதம் நல்லாயிருக்கும். எந்த அரிசி இருக்குதோ அதை சேர்த்துக்கோங்க. நல்லா பொலன்னு வடிச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த சாதத்தில் நம்ம தேவையான அளவு மிளகுத்தூள் சேர்க்க போகிறோம். நான் 1 டீஸ்பூன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக பொடிச்ச மிளகுத்தூள் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இந்த மிளகு சாதத்துக்குன்னு பார்த்திங்கன்னா நெய்யோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். 1 டீஸ்பூன் நெய் இப்போ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தீயை கொஞ்சம் மிதமாக வச்சு எல்லாத்தையுமே நல்லா கலந்து கொடுத்துடலாம். இப்போ இதில் கடைசியாக பார்த்தீங்கன்னா நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு சேர்த்துருக்குறேன். இது ஆப்ஷனல் தான். இது போடுறப்ப ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்து கலந்துட்டோம் அப்படின்னா நம்மளோட சூப்பரான மிளகு சாதம் ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி இலைகளை போட்டுருங்க. இந்த மிளகு சாதமும் காலிஃப்ளவர் அந்த ஃப்ரையும் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிப்பியை இதே மாதிரி அளவுகளோட நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.